பகவத்கீதை 2வது அத்தியாயம் 22வது வகுப்பு 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனிஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த் அநாமயம். இந்த 51வது ஸ்லோகம் 52 53 மூன்று ஸ்லோகங்களில் பகவான் முழு வேதாந்தத்தினுடைய சாரத்தை அழகாக பேசுகின்றார். பொதுவாக இடையிடையில சில இடங்கள்ல சாரமான சில ஸ்லோகங்கள் அப்படி அமைப்பா அமைஞ்சிடும். அப்படி இந்த இடத்துல இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல முழு வேதாந்தத்திலும் சாரம் சொல்ற. இதுவரை பகவான் பேசிய கருத்துக்களையும் முடிவுரை செய்கின்றார். நாம் பொதுவா அத்தியாயத்துக்கு நிறைவுல முடிவுரை பார்ப்போம். இங்கே பகவான் பேசுற கருத்தையே என்ன பண்ணுவார், சம்மப் பண்ணிட்டு அடுத்த தலைப்புக்கு போவார். அது போல ஒரு முறை சிஸ்டத்தை நம்ம பகவத்கீதையில பார்க்கலாம். அடுத்த 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனுடைய கேள்வி இருக்கும். அடுத்து பகவானுடைய பதிலோடு அத்தியாயம் தொடங்கும். ஆகவே இப்ப நம்ம பார்க்க போறது பகவான் பேசிய கருத்துக்களுடைய ஒரு மொத்தமான இந்த கழுகு பார்வை சொல்லுவாங்க பாருங்களா, ஒரு பார்வை. ஆகாசத்துல இருந்து பார்த்தோம், ஒரு பேர்ட் வியூ சொல்றாங்க பாருங்க. அது போல சொல்லிட்டோம் அந்த வகுப்பு. இந்த கருத்தை சொல்லியிருப்பேன், ஸ்லோகத்தை முடிச்சிருக்க மாட்டேன் இல்லையா? அப்படிதானே? சரி. மனித வாழ்க்கையில் அடைய வேண்டிய முழு முடிவான லட்சியம் எது என்று சொல்லுவார். அதை அடைய 2 விதமான சாதனைகளை படிப்படியாக சொல்லுவார். அந்த சாத்தியத்தையும் அதற்கு தேவையான சாதனங்களையும் பகவான் இங்கு சொல்லுவார், அறிமுகப்படுத்துவார். ஆகவே நாம இப்போ கீதை இந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது கீதையை படிக்கிறோமா உபனிஷத் சாரத்தை படிக்கிறோமான்ற போல ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அடுத்து அந்த சாதனத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த ஸ்லோகங்கள் காட்டி தரப்போகின்றது. ஸ்லோகத்தை முடிக்கல இல்லையா? முடிக்கல. இது ஆரம்பத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன உங்களை பார்க்கும் பொழுது மறுபடியும் நடத்துறமான்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. கேட்டதே கேட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஆமா பரவாயில்ல. ஆக இந்த சாதன சாத்தியத்திற்குல ஒரு குழப்பம் நமக்கு இருக்கு. என்ன மோட்சம் என்றால் என்ன, நிம்மதி அல்லது வீடு பேரு நிறைவு என்பது என்ன, அதற்கான வழி சாத்தியம் என்ன, அப்படிலாம் நிறைய பேருக்கு மோட்சம் என்பது புரிஞ்சிடும். அதை அடைவதற்கு சாதனம் என்ன, மார்க்கம் தெரியாது. அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. வாழ்க்கையினுடைய முழு நிறைவை பெறுவதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுவும் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சில நேரம் லட்சியம் சரி தெரியும், அது அடையிற சாதனம் மார்க்கம் தெரியாம அவஸ்தைப்படும். சில நேரத்தில் பல வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. பாதைகள் பல, அடையும் இடம் ஒன்று என்று சொல்லுவார்கள். அதையும் பார்த்தோம். பாதைகள் பல, அடையிற இடம் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அந்த உதாரணம் சரி, அந்த உதாரணம் இந்த நம்முடைய மோட்சம் என்ற மார்க்கத்துக்கான சாதனங்கள்ல சரி வராது. இது பாதை இல்லை, இது படிகள் சொல்லி பார்த்தோம். இது பாதைகள் இல்லை, படிகள் சொல்லி பார்த்தோம். ஆக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையுடைய முடிவான லட்சியமான பரம்பொருளை அடைவதற்கு வழியாக முதலில் நாம் பார்த்தது கர்மயோகம். அது முதல் படி, முக்கியமான படி கூட. நிறைய பேர் கர்மயோகம் என்பதே நமக்கு மோட்சத்தை தந்துவிடும். ஆக நீ கர்மா பாத்துல நான் ஞானா பாத்துல வரேன், 2 பேரும் அங்க போய் சந்திச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. யார் ஒருவன் லட்சியத்தை மோட்சம் என்று முடிவு செய்து விட்டானோ அந்த ஒரே சாதகன் செய்ய வேண்டிய படிகள் தான் கர்மயோகம்.
கர்ம யோகத்தின் மூலமாக சித்த சுத்தியை பெற்று, பக்தி யோகத்தின் மூலமாக மனதில் உள்ள எமோஷன்ஸ் உணர்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி, ஞான யோகத்தின் மூலமாக அவன் மோட்சத்தை அடைவான். ஆகவே இது பாதை இல்லை, படிகள். ஒரே சாதகன் செல்ல வேண்டிய படிகளை தவிர இது பாதைகள் இல்லை. நிறைய பேர் கர்ம யோகத்து மூலம் மோட்சம் கிடைச்சிடும், பக்தியிலே மோட்சம் கிடைச்சிடும். இல்லை இல்லை, ரெண்டுமே வேண்டாம், ஞானத்து மூலம் மோட்சம் கிடைச்சிடும். ஞானத்து மூலமாக தான் மோட்சம் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அது படிகள் இருக்கிறது. அது இன்னொன்று தெரியணும், எந்த சாதனத்தை முதல் செய்யறது. ஒரு இடத்துக்கு போகணும்னா 3வது படி இருக்குன்னா 3வது படியில் காலை வச்சிட முடியுமா? முதல் படி, 2வது படி, 3வது படி, அதுதான் படிகள். ஆகவே இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும், வேதாந்தத்தில் வந்தவங்களுக்கு இது எல்லாம் படிகளை தவிர பாதைகள் இல்லை. சிவானந்த சுவாமிகிட்ட ரிஷிகேஷ்ல அவருக்கு ஒரு 3 சாமிங்க இருந்தார். அந்த சுவாமிங்க பேரை சொல்லுவாராம். ஒரு சாமி எப்பொழுதும் கர்மா பாத்திலே இருப்பார், கர்மயோக பாதையிலே இருப்பார், கர்மயோகா லைன். இன்னொரு சாமி பக்தி யோகா லைனில் இருப்பார். இன்னொரு சாமி ஞான யோகா லைனில் இருப்பார். இன்னொரு சுவாமி ஆல்வேஸ் ஏர் லைன்னு வரும். இவர் கர்மா லைன், அவர் பக்தி லைன், இவர் ஞான லைன், ஒருத்தர் ஏர் லைன் சொல்லுவார், தமாஷா சொல்லுவார். அது போல இந்த இடத்துல இது பாதைகள் இல்லை, படிகள். ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கர்மயோகம் என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் தரும். அந்த பக்தி யோகம் என்ன தருமோ அதுதான் தரும். ஞான யோகம் தான் கர்ம யோகத்தினால பக்தி யோகத்தினால பெற்ற பிரயோஜனங்களை முழுமைப்படுத்தி நிறைவுபடுத்தி மோட்சத்தில் கொண்டு நம்மை சேர்க்கும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கர்ம யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஒழுங்காக செய்தோம்னா அது ஞான யோகத்தை இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிடும். இந்த ரிலே ரேஸ் இருக்கு பாருங்க, கையில் ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடுவார், நடுவையில் ஒருத்தர் அவர்களே கொடுத்துடுவார், அவர் அடுத்து ஓடுவார், கடைசியில் ஓடுறவர் கையில் கொடுத்து அவர் கொண்டு போய் அங்கே கடைசியில் கொடுத்துட்டு ஜெயிச்சிடுவார். அது போல் இது கர்மயோகம் என்பது பக்தி யோகத்திலும், பக்தி யோகம் என்பது ஞான யோகத்தையும். ஞான யோகம் மோட்சத்துக்கு சென்று நம்மை விட்டுவிடும், மோட்சத்தில் நம்மை நிறைவு செய்யும். ஆகிய ஒன்றே ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றே ஒன்று நிறைவு செய்வது. ஆகிய ஞானி என்பவன் தான் கர்மயோகி, ஞானி என்பவன் தான் பக்தி யோகி. கர்மயோகியாக இருந்தவன் தான் பக்தி யோகத்துக்கு பக்தி யோகியாக இருந்தவன் தான் ஞான யோகத்துக்கு வந்திருக்கான். ஆகவே ஞானி என்பவனுக்கு கர்மயோகம் செய்யாத, பக்தி யோகம் செய்யாத, பக்தி இல்லாத ஞானி ஆகிட்டா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல நாம ஓரளவுக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் ஞாபகப்படுத்தி. ஆகவே ஆன்மீக வாழ்க்கையில் முடிவான லட்சியமான பரம்பொருளை அடைவதற்கு வழியாக முதல் படி, முக்கியமான படி கர்மயோகம். அது நமக்கு ஒரு விதமான பக்குவத்தை தருகின்றது. அடுத்து அது நம்ம ஞான யோகத்துக்கு தகுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு வகுப்பும் அடுத்த வகுப்புக்கு தகுதிப்படுத்துவது, அடுத்த வகுப்பு தகுதிப்படுத்துவது. ஆரம்ப பள்ளி கூட என்ன அடுத்த படிப்பு தகுதிப்படுத்துவது. அப்புறம் +2 ஆனது கல்லூரிக்கு தகுதிப்படுத்துவது, கல்லூரி படிப்பு அடுத்த ஆராய்ச்சி மாணவனுக்கு தகுதிப்படுத்துவது. அது போல ஒன்று தகுதிப்படுத்துவதற்கான படிகள், சாதனங்கள். அடுத்து ஞான யோகம் என்பது என்ன? ஞான யோகம் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதில் 3 படி இருக்கு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்பது கேட்டல், கேட்பதனால் நம்முடைய அறியாமை சென்று அறிவு வருகின்றது. எதை பற்றி அறியாமை? நம்மை பற்றிய, உலகத்தை பற்றிய, இறைவனை பற்றிய, நான் என்னவா இருக்கின்றேன் என்பதை பற்றி அறியாமை எல்லாம் போக்கி அறிவை தருகின்றது. ஆக அறியாமை போக ஸ்ரவணம் கேட்டல். பிறகு அறிவை பெற்ற பிறகு அதில் நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். சாஸ்திரம் சொல்ற அறிவு நம்முடைய அனுபவத்துக்கும் நிறைய கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும். அது எப்படி என்ற அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக மீண்டும் நாம் கேட்ட ஆசானிடத்துல சென்று தெளிவுபடுத்திக் கொள்வது, சந்தேகத்தை போக்க செய்வது மனனம். பிறகு சந்தேகமில்லாத அறிவு வந்த பிறகும் அந்த அறிவில் நிற்க முடியாமல் நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய விபரீத பாவனை என்ற பழைய பழக்கங்கள், பழைய வாசனைகள். அதை போக்கிக் கொண்டு அந்த அறிவில் நிற்பதற்காக செய்வது நிதித்தியாசனம். இதையும் பார்த்தோம் நினைக்கிறேன் நான், இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆகவே இது படி, இது பாதைகள் இல்லை. ஆக முதல் படி கர்மயோகம். 2 படியாக வச்சோம்னா முதல் படி கர்மயோகம், பக்தி யோகம் அதிலே வந்துடுது.
பக்தி இல்லாம அவன் செய்கிற செயலை கர்மயோகமா சொல்ல முடியாது. ஏன்னா பக்தியில என்ன ஒரு முக்கிய கர்மயோகத்துல, இதை நான் இறைவனுக்காக செய்கின்றேன், அப்ப பக்தி வந்துடுது, இல்லாத அந்த பாவனை வராது. ஆகல கர்ம யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஒரு படியா வச்சுட்டோம்னா ஞான யோகம் அடுத்த படி. 2 படியாக சொல்லலாம், அது 3 படியா சொல்லலாம், குழப்பிக்க வேண்டாம். ஆமா. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, மாறி செய்யக்கூடாது. முதல்ல நான் ஞான யோகம் பண்ணிடுறேன் அப்புறம் கர்ம யோகம் பண்றேன்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நான் சாப்பிட்டுடுறேன் அப்புறம் சமைக்கிறேன்னு சொல்லுவோமா? சமைச்சாதான் சாப்பிட முடியும். ஆமா, அதனால படிகள் இருக்கு. சரி. ஆக கர்ம யோகமானது நம்மை ஞான யோகத்துக்கு தகுதி படைத்து அழைத்து செல்லும். அப்படின்னா என்ன பார்த்தோம், கடைசியில நம்மை பகவத்கீதை வகுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். அதுதான். அடுத்து ஞானமே நமக்கு மோட்சத்தை தரும், முக்தியை தரும். ரிலே ரேஸ் போல நம்மை ஒரு இடத்துல அழைச்சி சென்று விட்டு விட்டு அது சென்று விடும். சரி, அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். புத்தி யுக்தாக, கர்ம யோகப்படி வாழ்பவன். இது முதல் படியை குறிக்கின்றது. கர்ம யோகியாக இருப்பவர்கள், அந்த புத்தியுடன் பொருந்தியவர்கள், அதுதான் புத்தி யுக்தாக. கர்மஜம் பலம் தெக்த்வா, கர்மஜ இந்த கர்மஜத்துடன் பலம் என்பதை சேர்த்துக்கணுமா? கர்மஜம் பலம் தெக்த்வா, கர்மத்திலிருந்து தோன்றிய பலம், அந்த பிரயோஜனம் என்னவா? பாவ புண்ணியம் அவர்களுக்கு வருவதில்லை. கர்ம யோகத்தினால கர்மாவை கர்ம யோகமாக செய்வதன் மூலமாக அந்த கர்மாவினால் அவனை பந்தப்படுத்துகின்ற அந்த பலன் இருக்கு பாருங்க, அது அவனை பந்தப்படுத்த. அதுதான் பார்த்தோம், கர்மயோகத்துக்கு நம்மை பந்தப்படுத்தும் கர்மத்தை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்கின்ற ஒரு தன்மை தான் கர்மயோகம் சொல்லி பார்த்தோம். அது பகவான் சொல்லுகின்ற பாவனையோடு செய்வது. அந்த பாவனை நம்முடைய புத்தியில் இருக்க வேண்டியது. ஆகவே கர்மயோகத்தை புத்தி யோகம் என்று நாம் பேசினோம். ஆகவே இந்த இடத்துல கர்மா நம்மை பந்தப்படுத்தாது இருப்பதற்காக, அந்த வினை நம்மை தாக்காமல் இருப்பதற்காக செய்வது கர்மயோகம். ஆக கர்மயோகமானது நம்மை பாவ புண்ணியத்திலிருந்து காப்பாற்றுகின்றது. கர்மத்தை கர்மயோகமாக செய்பவனுக்கு பாவ புண்ணியம் வருவதில்லை. ஏன் வருவதில்லை? கர்மசு கௌஷலம் யோகா, பந்தப்படுத்தும் கர்மாவை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்யும் திறமை பெற்ற கர்மயோகிக்கு பாப புண்ணியம் என்ற கர்ம பலன் அவனை தொடுவதில்லை, வருவதில்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அடிப்படையான பேஸான இந்த கருத்துக்கள். இதெல்லாம் மனசுல வார்த்தைக்கு வார்த்தை மனசுல அப்படியே சாரத்தை வாங்கிக்கலாம். வார்த்தைகள் அப்படியே இல்லை என்றாலும் கூட இதுதான்ற தெளிவு நமக்கு இருக்கணும். ஒரு சாஸ்திரம் படிச்சோம்னு சொல்லி சொன்னா இதுக்காக ஒரு டெடிக்கேஷனா படிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல ஒரு கிளியரா இருக்கணும். எவ்வளவு காலம் படிச்சாலும் கர்மயோகம்னா என்னன்னு கேட்டா நம்ம முழிக்கவும் கூடாது. இதுதான் கர்மயோகம், நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் பார்க்கணும். இத்துடன் பகவான் முற்றுப்புள்ளி வைத்தாரா என்றால் வைக்கவில்லை. ஏனென்றால் அடுத்த படிக்கு நம்ம போகணுமே. ஆகவே இது தொடர் ப்ராசஸ். ஒரு படியை விட்டு அடுத்த படியில் காலை வைக்கணும் என்ன பண்ணணும்? ஒரு படியில் வச்சிருக்கோம், அடுத்த படி காலை வைக்கணும்னு சொல்லி சொன்னா வச்ச உடனே முன்படியில் வச்ச காலை என்ன பண்ணணும்? பின்படியில் வச்ச காலை எடுக்கணும். அப்புறம் அந்த காலை எடுத்து அதுக்கு முன்படியில் வைக்கணும். இப்படி தானே ஒன்று ஒன்றா போகணும். ஆக காலை எடுப்பது அடுத்த படிக்கு செல்வதற்காக. அடுத்து என்ன ஆகின்றோம்? என்ன ஆகின்றானா இந்த கர்மயோகி? மனிஷினக பவந்தி, ஞானியாக ஆகின்றான். மனிஷா சொல்லிச்சுன்னா ஞானின்னு சொல்லி அர்த்தம். ஆமா, மனிஷா பஞ்சகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆதிசங்கருடைய ஒரு நூல், காசிக்குள்ள எழுதின ஒரு நூல். அது பின்னால ஒரு சம்பவம் இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இந்த மனிஷா பஞ்சாயத்து ஒரு கேம்ப்லேயே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக மனிஷா சொல்லி சொன்னா ஞானம், அறிவு. மனிஷினி சொல்லி சொன்னா அந்த ஞானத்தை உடையவன். இது இரண்டாவது படியை குறிக்கின்றது. முழு வேதாந்தத்தை ஒரே வரியில் சொல்லணும்னு சொல்லி சொன்னா, கர்ம யோகத்தில் இருப்பவர்கள் கர்ம பலத்தை தியாகம் செய்து ஞான யோகத்திற்கு வருகின்றான். ஞான யோகத்தில் ஸ்ரவண மன நிதித்தியாசனத்தினால் ஞானியாக ஆகின்றான். முடிஞ்சே போச்சு, வேதாந்த விஷயம் முடிஞ்சே போச்சு.
இதுதான் விஷயம். அவன் எப்படிப்பட்ட பலனை அடைகின்றான்? இரண்டாவது வரியில் சொல்றார் பாருங்க, ஜென்ம பந்த வினிர்முக்தாக, ஜென்மம் என்ற பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். ஜென்மத்தை தருவது எது? கர்ம பலன் தானே, பாப புண்ணியங்கள் தானே. ஞானத்தின் மூலமாக அவன் இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றான். எதனால்? ஞானத்தினால். இந்த இடத்துல இந்த அளவு புரிஞ்சுக்கும். ஜென்ம சொல்லி சொன்னா ஜென்ம ஏவ பந்தம், ஜென்ம பந்தம் சொல்லி, ஜென்மமே பந்தம் தான். அதாவது ஜென்ம துக்கம் இல்லை, ஜென்மமே துக்கம் தான் சொல்லிட்டார். அல்லலாம் காப்பீட்டுன்னு சொல்றார் தாய்மானவர். காப்பீடுன்ற வார்த்தையை அப்பவே உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆமா, இன்சூரன்ஸ். அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சேர்ந்த பெயரிட்டு மெய் என்று பேசும் பொய்யுடல் பிளக்க விலை அமுதம் ஊட்டி சொல்றார். நல்ல புசு புசு குழந்தை சொல்றோம் பாருங்க, அது போல நல்லா பாருங்க. பகவானுடைய கருணையை பாருங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே நமக்கு தேவையான உணவை அம்மாவிடத்துல ஏற்பாடு செய்திருக்காரு பாருங்க. அதான் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது நமக்கு தேவையான உணவை அம்மா வயிற்றுலேருந்து நம்ம கொடுத்தார், அங்கே பாதுகாத்தார். அடுத்து பிறந்த உடனே இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான உணவையும் கொடுத்து வச்சிருக்கார். இதெல்லாம் பெரிய கருணை இல்லையா? அதாவது பகவானை வியந்து பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் என்ன பெருசான்னு சொன்னாலும் அதுவும் சரி, அவ்வளோதான். நம்ம பசங்க சொல்கிறாங்க இல்லையா, எதுனா சொன்னோம்னா ஆமாம் எதுக்கு பெத்தன்னுவான், தெரியாதாண்டா அப்போ பெத்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ஆமாம் நீ தான் பெருசாக வளர்த்துட்டியாக, ஊர் உலகத்தில் வளர்க்கலையான்னு சொல்லுவேன். அதில் சொல்கிறோமா இல்லையா? நாம் அப்பாவை ஆகும்போது தான் நமக்கு தெரியும் அந்த வார்த்தையோட வழி, நமக்கு அப்போ தான் தெரியும். என்ன பண்ணுறது? ஆக ஜென்ம ஏவ பந்தம், ஜென்மபே பந்தம். காரிட்ட ஆணவ கருவறையில், அந்த முதல் வார்த்தை அது ஞாபகம் வச்சு அந்த பாட்டு. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சேர்ந்த பெயரிட்டு மெய் என்று பேசும் பொய்யுடல் பிளக்க விலை அமுதம் ஊட்டி. ஆமா, போக்குவர வருகின்ற உலகத்தில் பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர் தீர்த்து சீரிட்ட உலகெண்ணை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிறைகிரி விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியை சின்மயானந்தபுரில் வரும்னு நினைக்கிறேன். நான் தலைப்பு மாற்றி சொல்கிறேன், தெரியல, பார்த்து. அதுதானே? சரி. ஆக ஜென்ம என்கின்ற பந்தத்தை என்ன செய்கிறார்கள்? வினிர்முக்தாக விட்டு விடுகிறார்கள். உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பந்தம், இனி ஜென்மமே கிடையாதான். வினிர்முக்தாக ஜென்மத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார். எந்த ஞானத்தினால்? இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நான் பிறவியற்றவன், நான் பிறக்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய பொய் இல்லையா? பிறந்திருக்கிறேனே, இந்த உடல் தான் பிறந்திருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் பிறவாதவனே, பிறவியே இல்லை சொல்லி சொன்ன அப்புறம் இறப்பு என்ன இருக்கு? இறப்பும் இல்லை. அப்படி ஜீவன் முக்தர்களாக இருந்து கொண்டு பிறகு சரீரத்தை விட்டவுடன் எதை அடைகின்றார்கள்? பதம் கச்சந்தி. பதம் கச்சந்தி, பதம் என்றால் மோட்சம் சொல்லி அர்த்தம். ஆமா, நிம்மதி, நிறைவு, அபோர்டு எல்லாம் சொல்றோம் பாருங்க, அதுதான் பதம். பதம் கிடைக்குமா அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆமா, இறைவனுடைய திருவடி கிடைக்குமா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பதம் என்றால் மோட்சம் சொல்லி அர்த்தம். எல்லா சாமியத்திலும் பார்த்தா அது ரெண்டு கை இப்படி இருக்கும். உனக்கு நான் அபயம் கொடுத்தேன் எப்போ? என்னை நீ சரணடைந்தால். அப்போ ஒரு கை அவர் திருவடியை காட்டி நிற்கும். ஆமாம், அது அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னை நீ சரணடை, உனக்கு அபயம்னா என்ன? மோட்சம். ரெண்டும் ஒன்று தான். பதம் என்றால் கச்சந்தி, பதம் என்றால் மோட்சம், நிம்மதி, நிறைவு. பிரம்மத்துடன் அவர்கள் ஒன்றாகின்றார்கள், மீண்டும் பிறப்பதில்லை. அந்த பதத்துக்கு பகவான் ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் பாருங்க, அடைமொழி. அனாமயம். ஆமயம் என்றால் அகராதிப்படி நோயின் அர்த்தம். ஆமயம் சொல்லிச்சுன்னா நோய். அனாமயம் என்றால் நோயற்ற, தோஷமற்ற, குறையற்ற, குற்றமற்ற பதத்தை அவர்கள் அடைகின்றார்கள். இந்த உலகத்திலே குற்றமற்ற ஒரு பதம் இருக்குன்னா அது எது? இறைவனுடைய திருவடிகள் தான். அதான் இங்க சொல்றேன். அடுத்து பாருங்க, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, அதையும் சொல்லியிருக்காரு இடத்துல.
5வது அத்தியாயத்தை தஸ்மாத் பிரம்மணி ஸ்திதக அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரம்மம் தோஷமற்றது, பிரம்மத்துக்கு ஒரு குறையும் இல்லை, குற்றமே இல்லாது. அதனால்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது என்ன பாட்டு? ஆண்டாள் திருப்பாவை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அதுதான் இங்க குறையற்றவன், குறைவில்லாத திருவடிகளை உடையவன், தோஷமற்றது பிரம்ம. அப்படிப்பட்ட பிரம்மத்தை, மோட்சத்தை, குறைவிலா நிறைவை, வாழ்க்கையின் லட்சியத்தை, பிறவியின் பெரும் பேற்றை, பிறவிக்கடலை ஞானத்தினால் தாண்டி விட்டார்கள். குறைவிலா நிறைவா ஞான கோதிலானந்த வெள்ள துறையில படிந்து மூழ்கின்னு சொல்றார். நிறைவு ஆனா குறைவே இல்லாத, அதையும் சேர்த்து சொல்ற, குறைவே இல்லாத நிறைவு. ஆக முதல் வரியில 2வது ஸ்டேஜ் சொல்றார். கர்மயோகம் மூலமாக பாவ புண்ணியத்தை கடந்து ஞானியாகி ஜென்மத்தை கடக்கிறான். இனி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகின்றார் என்றால், நமக்கு ஒரு சந்தேகம் வருமா? என்ன, எப்ப நான் கர்மயோகத்தை விடணும்? இப்பதான் கர்மயோகத்தை பத்தி ஆரம்பிச்சிருக்கார். உடனே நம்ம ஆளுக்கு எப்ப கர்மயோகத்தை நான் விடணும்? வகுப்பு ஆரம்பிச்சா உடனே கேட்கிற கேள்வி சுவாமிஜிலாம் சொல்லுவார், எப்ப முடிப்பீங்க? அதான் தமிழ்த்தா சொல்லுவோம். அந்த முழு பகவத்கீதையை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் தான் ஒரு வகுப்பு விடாத வந்திருப்பார். அவர் யார் தெரியுங்களா? எடுக்கிற ஆளு தான். மற்றபடி எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை வரும். அப்படிதான் பகவத்கீதையில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு குரூப் இருக்கும், அப்புறம் நடுவில் ஒரு குரூப் இருக்கும், முடிக்கும்போது அது சம்மந்தம் இல்லாத ஒரு குரூப்ல நிறைவு பண்ணுவோம். வேற வழி என்ன இருக்கு? 700 ஸ்லோகம் இருக்கு. இப்படியா பொறுமையா சொன்னா மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுலாம் கொஞ்சம் டெடிக்கேஷனாக குவாலிட்டி டைம் கொடுத்து அதுக்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. காரணம், அது சொல்ல வர கருத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறது. இதில் எந்த வேற குறுக்கு வழியே கிடையாது, இதில் வேற வழியே கிடையாது. இப்படிதான் உட்காந்து இப்படிதான் அமைதியாக கேட்டு புரிஞ்சு மனசில் அது போய் தங்கணும். ஆகவே நான் கர்மயோகத்தை செய்கிறேன், நான் கர்மயோகி. இந்த கர்மயோகத்தை நான் எப்போ விடணும்? அதற்கு அடையாளம் என்ன? கர்மயோக பலனை நான் அடைந்து விட்டேன் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ளுது? முக்கியமாக வேணும் இது. ஆமாம், இப்போ டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்குறோம், அவரும் நம்ம சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வச்சு மருந்து கொடுக்குறாரு. எப்போ டாக்டர் மருந்து நிறுத்தணும்னா என்ன சொல்லுவார்? உங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சி நார்மலாக ஆச்சுன்னா பாருங்க, அது அப்போ நிறுத்தலாம், இல்லைன்னா எதனா இருந்தால் என்கிட்ட வாங்குன்னு சொல்லுவார். அதுபோல் கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரே சாதனத்தை கடைசி வரையிலும் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அதன் பலனை கிடைத்த பிற்பாடு என்ன பண்ணணும்? அடுத்த படிக்கு போயிடணும். சரி, அடுத்தபடி தெரியல சொல்லிட்டு முன்படியை விட்டுட்டு சும்மாவும் இருக்கக்கூடாது. அந்த படியிலையாவது இருந்துக்கிட்டு இருக்கணும். விட்டோம்னா அடுத்த படிக்கு போகாது, இந்த படியிலே செய்யாத விட்டுட்டோம்னா வேற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இதெல்லாம் பார்த்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடத்தணும். ஒரு நிலையில் கோயிலுக்கெல்லாம் வரதுலாம் பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். ஏற்கனவே வரதில்லை. எப்போ வரும்போது போகும்போது தூரத்தில் ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம், உள்ளே கூட வரதில்லை. நிறைய பேர் அப்படி இருக்கும். இல்லை சாமி அங்கே இருப்பார், உள்ளே கூட சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். வண்டியெல்லாம் போகிறவங்க பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாம் இப்படி ஏதோ போட்டுக்கிட்டோம், ஏதோ நிலையில். அப்புறம் அதையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வீணாகிடக்கூடாது. ஆகினால பார்க்கணும், ஜாகிரதையாக பார்க்கணும். இல்லை காரணம் என்ன ஆகிடும் தெரியுங்களா? சில சாதனங்கள் செய்ய நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகிடும்? எவாபரேட் ஆகிடும். அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்காக யாருன்னா சுடர் விளக்கான தூண்டுதல் வேண்டும் சொல்லுவாங்க. யாருன்னா நம்ம கூட இருந்து தோண்டிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக கர்மயோக பலனை அடைந்து விட்டேன் என்பதை நான் எப்போ தெரிந்து கொள்வது? ஏன் அதை தெரிஞ்சுக்கிறோம்? எப்போ தெரிஞ்சுக்கிறது? அடையாளம் நான் சொல்ல போகிறார். அதே நேரத்தில் ஏன் அதை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிச்சு, அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஞான யோகத்தை அதிக டைம் டெடிகேட் பண்ணலாம். ஞான யோகத்துக்கு போகிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும், போக முடியும். ஆக எனக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை என்று எப்படி தெரிந்து கொள்வது? அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் அது ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். எப்போ இந்த நிலையை உனது மனம் அடைந்ததோ
அப்பொழுது நீ கர்ம யோகத்தை விடலாம் என்று அவர் சொல்ற நிபந்தனையை கேட்டோம்னு சொன்னா, இந்த சூழ்நிலை வரும் வரை கர்ம யோகத்தில் நீ என்ன பண்ணு இருன்னு சொல்றார். அப்படின்னா என்ன, நீ வேற எங்கேயும் ஓடாத ஒளியாத, அங்க போன இங்க போன நினைக்காத, ஒழுங்கா கர்ம யோகத்தை செய்யின்னு சொல்ல போற. இதை கேட்ட பிற்பாடு நாமும் பல ஜென்மத்துக்கு நான் வீட்டிலேயே இருந்துடுற சுவாமின்னு சொன்னாலும் சொல்லுவோம். சொல்ல போற ஞான யோகம் வேண்டாம் சாமின்னு சொல்லுவோம். ஆனா ரொம்ப சுலபம் எது தெரியுங்களா? ஞான யோகம் தான் ரொம்ப சுலபம். கொஞ்சம் கவனமா கேட்டா போதும். ஆனா கவனமா கேட்கறதுக்குரிய மனப்பக்குவத்தை தகுதியை தருவது கர்ம யோகம் பக்தி யோகமும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எல்லா அடையாளத்தையும் ரொம்ப அழகாக தான் சொல்றா. இந்த சிஸ்டத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கருத்து இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்கா, முன் ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த தொடர்பு இருக்கா, சம்பந்தம் சொல்லுவாங்க பாருங்க, அனுபந்த சதுஷ்டயம் போல. அது போல அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சு ஸ்லோகத்தை படிக்கணும். ஆக இந்த நிபந்தனை பூர்த்தி ஆகிவிட்டால் பிறகு ஞான யோகம் செல்லலாம். என்ன நிபந்தனை? 52வது ஸ்லோகம். யதா தே மோக கலிலம் புத்திர் வ்யததிரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதிஸ்ய ச ஸ்ருதஸ்ய ச. சென்ற ஸ்லோகத்தில் பகவான் ஒருவன் கர்ம யோகத்தை செய்து ஞான யோகத்துக்கு போகின்றான் அப்படி சொன்னான். நமக்கு சந்தேகம் வரலாம், எப்பொழுது நான் கர்ம யோகம் என்ற சாதனை செய்து அதன் பலனை அடைந்து விட்டேன் என்று எனக்கு நானே புரிந்து கொள்வது? கர்மயோக பலன் எனக்கு வந்து விட்டது, என்னை வந்து அடைந்து விட்டது என்ற அடையாளத்தை, எந்த அடையாளத்தை வைத்து நான் முடிவு செய்வது, புரிந்து கொள்வது? அடுத்து, நான் இனி ஞான யோகத்துக்கு தகுதியானவன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? 3 கேள்வி ஒரே பதில் தான், ஒரே விஷயத்துக்காக தான். ஞான யோகத்துக்கு எப்படி தகுதியானவன் என்று தெரிந்து கொள்வது, கர்ம யோகத்தை நான் செய்து முடித்து விட்டேன் எப்படி, எந்த அடையாளத்தை நான் தெரிந்து கொள்வது? அதற்கான பதிலை இங்கு ரொம்ப அழகா சொல்ல போறார். ஆக கர்ம யோகம் முதல் படி என்றால் ஞான யோகம் 2வது படி. இப்ப நான் முதல் படியை எப்பொழுது நான் முதல் படியை கடந்தவன் ஆவேன்? இது நம்முடைய கேள்வி. ஞான யோகம் என்றால் செயல்களை கொஞ்சம் துறந்து, கொஞ்சம் அதிலிருந்து விடுபட்டு, முடிந்தால் முழு செயல்களையுமே துறந்து வேதாந்த சிரவண மன நிதித்தியாசனத்தில் ஈடுபடுதல். இதுதான் ஞான யோகம். அது அவரவருடைய தகுதி பக்குவத்தை பொறுத்தது. அதனால தான் சம்பிரதாயமா அந்த குரு இடத்துல வந்தால் நம்ம இடத்துல பேசி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிந்து அவருக்கு எந்த சாதனத்தை கொடுத்தால் நல்லா இருக்கு என்று சாதனத்தை கொடுத்து இதை செய்யுங்க, நீங்கள் இப்படி வாங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு வழிகாட்ட முடியும். அதுக்காக தான் சம்பிரதாயமான குரு வேணும். காரணம், அவருடைய குரு இடத்துல சம்பிரதாயத்துக்குள்ள வந்து விட்டாலே இந்த தகுதியெல்லாம் நமக்கு அழகாக நம்ம அறியாமல் அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். அதை குருவும் நமக்கு சொல்லி அழகாக வழிகாட்டிடுவார். ஆகவே எப்பொழுது இந்த தகுதி வரும்? எதற்கு? ஞான யோகத்திற்கு. அல்லது கர்ம யோக பலனை அடைந்து விட்டேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? மறுபடியும் சொல்றேன். அந்த பார்த்து பகவான் ஒரு நிபந்தனையை சொல்லி, எப்பொழுது இது நடக்கின்றதோ அப்பொழுது நீ புரிந்து கொள், நீ கர்ம யோகத்தை பூர்த்தி செய்து விட்டாய். கர்ம யோகம் உனக்கு போதும், இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அடையாளம் என்ன? ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிற்பாடு ஸ்லோகத்துக்கு பெரிய விளக்கம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். யதா எப்பொழுது, எந்த காலத்தில், உனக்கு தேக்கு பிறகு புத்தி, அந்த வார்த்தையை போட்டுக்கணும். புத்தி என்றால் புத்தியானது, உன்னுடைய புத்தியானது மோக கலிலம் சொல்லி சொன்னா அசுத்தம், அழுக்கு, இம்பியூர். மோகம் என்ற அசுத்தத்தை, இங்க மோகத்தை அசுத்தமா சொல்ற. மோகம் என்பது உண்மையை பொய்யாகும், பொய்யை உண்மையாகும் நினைக்கின்ற மயக்கம். ஆமா, மோகத்தினுடைய அசுத்தத்தை சொல்ல, மோகம் என்றாலே அசுத்தம், டெல்யூஷன். மோகமே அசுத்தம் சொல்லிட்டார். மோகமே அசுத்தம் தான். மோகத்தை கொன்று விடு, அல்லால் என்
மூச்சை நிறுத்தி விடு சொல்லி சொன்னார். ஆக எப்பொழுது உன்னுடைய புத்தியானது வெத்தி தரிஷது கடந்து செல்லுமோ, மோகம் என்ற அழுக்கை எப்பொழுது உன்னுடைய புத்தியானது கடந்து செல்லுமோ, விட்டு விலகுமோ, விட்டு விடுமோ. ஒரு பழைய வரி பாட்டு இருக்கு, அது எதுல இருக்குன்னு தெரியல, இப்போ கேட்டது ஞாபகம். மோகமெனும் கடல் கடந்து முக்தி எனும் கரை காண்பான். மோகம் என்பது கடல், மயக்கம், மயக்கமா கலக்கமா, மனதிலே நடுக்கம். அதுக்காக தான் சொல்றேன், நல்ல பாட்டு தான். வாழ்க்கையில் நடுக்கமா. ஆக மோகம் என்ற அழுக்கை உன்னுடைய புத்தியானது எப்பொழுது கடந்து செல்லுமோ, விட்டு விடுமோ. இரண்டாவது பாருங்க, ததா அந்த சமயத்தில், அப்பொழுது கந்தாசி அடைவா. யார்? தொம் நீ அடைவா. யாரும் அடைவா இல்லை, நீ அடைவா. இந்த இடத்துல தொம் சப்ஜெக்ட் நாம தான், கந்தாசி சப்ஜெக்ட், தொம் நீ அடைவாய். அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லியிருக்கார், அடைவாய். எதை அடைவாய்? நிர்வேதம். நிர்வேதம் சொல்லி சொன்னா, நிர்வேதம் கந்தாசி, வைராகியத்தை நீ அடைவாய். இந்த வார்த்தை உபனிஷத் மந்திரத்தை பார்த்துருங்க. இதுல பரீட்சலோகான் கர்மச்சித்தான் நிர்வேதம் ஆயா. நிர்வேதம் என்றால் வைராகியம் சொல்லி அர்த்தம். தமிழ் என்ன சொன்னா நிராசை. நிராசைன்னா நிறைவேறாத ஆசை, அப்படி இல்லை, வைராகியம் சொல்லியிருந்த அர்த்தம். நிராசையின்றே தெய்வம் உண்டோ, தாய்மன் ஒரு பாட்டில் வருது. ஆசையனும் பெருங்காற்றோடு இளவம் பஞ்சனமும் மனது அலையங்காலம் மோசமரும் இதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல் வாசமும் போய் புலனாயில் கொடுமைப்பட்டு நிற்பரந்தோ தேசு பழுத்த அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றே தெய்வம் உண்டு. அது தாங்க, வைராகியம் இல்லாத தெய்வம் இல்லைன்னு அழகா சொல்லிடுறார் அந்த பாட்டு கடைசியில். இந்த வார்த்தைக்காக அவ்வளோ பாட்டு பாரு. நிராசை, நிராசை என்றா எல்லா ஆசையும் நிராசையா போச்சுங்க, அப்படி இல்லை அங்க அர்த்தம். வைராகியம் சொல்ல, அதுதான் இங்க நிர்வேதம் சொல்லி சொல்றது. எப்ப நீ மோகத்தை விடுகின்றாய் அப்பொழுது நீ வைராகியத்தை அடைவாய். எதில் வைராகியம் அடைய வேண்டும் அல்லது அடைவாய்? அடுத்த சொல் பாருங்க, ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச்ச. ஸ்ரோதவ்யஸ்ய, இனி கேட்க போகின்ற விஷயத்தில் வைராகியத்தை அடைவாய். அடுத்து ஸ்ருதஸ்ய, ஏற்கனவே கேட்ட விஷயத்திலும். ரெண்டு இருக்கு, இனி கேட்க போகின்ற விஷயத்திலும் கேட்ட விஷயத்தில், இரண்டிலும். அனுபவித்ததிலும் இனி அனுபவிக்க போவதிலும், பார்த்ததிலும் இனி பார்க்க போவதிலும், சுவைத்ததிலும் இனி சுவைக்க போவதிலும். இப்படிலாம் நம்ம அதுல அர்த்தம் எடுத்துக்கணும். ஆமா, இதுவரை கேட்ட விஷயத்தில் கேட்க போகின்ற விஷயத்தில் நீ வைராகியத்தை அடைவாய். இதன் பொருள் என்னன்னா, அறிந்த விஷயத்தில் இனி அறிய போகின்ற விஷயத்திலும், பார்த்த விஷயத்துல இனி பார்க்க போகின்ற விஷயத்தில். இப்ப என்ன ஆயிடுன்னா, இப்ப பார்த்த விஷயத்துல வைராகியம் வந்தாச்சு, இனி பார்க்க போற விஷயம் வந்து அது ஆசை வந்துட்டு என்ன பண்றது? அதனால இந்த வார்த்தையை சேர்த்து போட்டுடுற. அதனால நம்ம என்ன பண்ணுமா, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா, இதுவரை என்னை நிறைவுபடுத்தாத எந்த விஷயம் இனியும் என்னை நிறைவுபடுத்த போவதில்லை, என்னை நிறைவுபடுத்த போகின்ற சக்தி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் கிடையாது என்கின்ற அளவிற்கு மனதில் ஒரு வைராகியம், அது விவேகபூர்வமாக இருந்தால் அது வந்துடணும். இதுவரை சாப்பிட்டது என்ன நமக்கு போதும், நிறைவு பண்ணிச்சா, அந்த நேரம் போதும். அப்புறம் என்ன பண்ணுவோம், காலையில இருந்தது அது இருக்கான்னு கேட்போம், கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்போம். அதுல பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், நுகர்ந்த விஷயம், சுவைத்த விஷயம், எல்லாவற்றிலும். ஆமா, சுருக்கமாக சொன்னால், இதுவரை அனுபவித்த விஷயத்திலும் இனி அனுபவிக்க போகின்ற விஷயத்திலும் நீ வைராகியத்தை அடைவா. இதுதான் ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. எவ்வளவு விஷயம் ஸ்லோகத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம புத்தகத்துல படிச்சா வருமானு சொல்லி சொன்னா ஒரு லெவலுக்கு மேல வராது. அது லைவா நம்ம கேட்கணும். கேட்டா தான் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமா இந்த அர்த்தம் இருக்கா. அது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், அதுக்கு சூழ்நிலை அமையணும். ஏதோ பகவான் நமக்கு சாமி அமைச்சு கொடுத்துருக்கா, பெரிய விஷயம் தான் அதெல்லாம். இங்கு பகவான் சொல்வது, கர்ம யோகப்படி ஒருவன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவனுடைய புத்தியில் இருக்கின்ற மோகமானது சென்று விடும்.
பகவான் மோகம் என்ற அழுக்கை நீக்குவார் சொல்லி சொல்றார். பகவான் மோகம் என்ற அழுக்கை நீக்கி விடுவார். அதை தவிர்த்து நான் கர்மயோகப்படி வாழாமல் என் புத்தியின்படி நான் வாழ்கின்றேன் என்று நீ நினைத்தால் பகவான் அந்த மோகத்தை நீக்க மாட்டார், நீங்காது இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அடைவது என்ன? சம்சாரத்தை, துயரத்தை தான் என்று சொல்றார். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நாம நினைக்கலாம் மற்றும் எல்லாரும் ஏமாத்துறதா நினைக்கலாம், உண்மையில் நம்மைத்தான் நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த எல்லா ஆன்மீக சாதனங்களும் அவரவர்களுக்காக, அவரவருடைய வளர்ச்சிக்காக, அவரவருடைய அதாவது உயர்வுக்காக செய்வது, மற்றவர்களுக்காக செய்வதில்லை. நாம் செய்கின்ற ஜபமோ தியானமோ மற்றதோ ஆரம்பத்தில் வேணா சிலருடைய தூண்டுதல் இருக்கலாம், மற்றது இருக்கலாம். அதன் பிறகு நாமே அவைகளை நம்முடைய விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு, சந்தோஷமா அதை செய்யணும். அதில் ஒரு ருச்சி வந்துடணும். ஒரு நல்ல ஒரு பலகாரம் முன்னாள் கடையில் வாங்கிட்டு வந்தோம், யாரோ கெஸ்ட் வந்தாங்க வாங்கி வச்சுருந்தா காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல சாப்பிட்ணுன்னு எப்படி நமக்கு ஒரு ஆசை இருக்குமோ, ஆவல் இருக்குமோ, அதுபோல இந்த சாதனைகளை செய்வதற்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ருச்சி இருக்கணும். ஆமாம், எப்படா வகுப்பு வரும், எப்படா காலில் பிடிக்கும், எப்போ இந்த பூஜையை போகணும், எப்போ நம்ம இந்த ஜபத்தை பண்ணணும், எப்போ இந்த பாராயணத்தை போகணும், அப்படி ஆசை ஆசையாக செய்யணும். ஆசை ஆசையாக செய்யணும். தலையெழுத்தேன்னு செய்யக்கூடாது, ஐயோ செய்யணுமேன்னு செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் நம்ம பழகிக்கணும், அது நம்ம இயல்பாகிடணும். அதுதான் நம்முடைய முமுட்சுத்துவத்தையே நமக்கு இருக்க ஆர்வத்தையும் கொடுப்பது. அப்படி செய்பவர்களுக்கு தான் இந்த அறிவை நமக்கு பலனை தரும். அதான் அது வைக்கக்கூடிய பாவனையோடு, இந்த பாவனையை தான் சொன்னோமே, நாம் செய்கின்ற செயலை ஈஸ்வரனுக்கு, இறைவனுக்கு செய்கின்ற செயலாக அர்ப்பணம் செய்து அது வருகின்ற பலனை ஈஸ்வர பிரசாதமாக பெறுவது. அந்த பாவனைக்கு பேர் தான் கர்மயோகம். அந்த பாவனை இல்லாத செய்தால் அது கர்மம், பாவனையோடு செய்தால் அதுவே கர்மயோகமாக மாறுகிறது. கர்மயோகத்தில் செயலிலும் செயல் விளைவிலும் இருக்க வேண்டிய பாவனைக்கு பேர் தான் கர்மயோகம். செயலில் அது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு, நான் எங்கள் அப்பாவுக்கு தான் செய்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு தான் செய்கிறேன், மனைவிக்கு தான் செய்கிறேன், கணவனுக்கு தான் செய்கிறேன், பையனுக்கு தான் செய்கிறேன், பேரனுக்கு தான் செய்கிறேன் இல்லைன்னு சொல்ல. அது என்னுடைய விருப்பு வெறுப்போடு செய்யாமல், இது இறைவன் எனக்கிட்ட கடமை கட்டளை, அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை, அதே செயல் தான். அது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய பாவனை. இது குருவிற்காக செய்கிறேன், சமுதாயத்துக்காக செய்கிறேன், தேசத்துக்காக செய்கிறேன், அல்லது வயதான பெரியவர்களுக்காக செய்கிறேன், அந்த எண்ணம் நமக்கு வந்துடும். என்னுடைய விருப்பு வெறுப்புக்காக செய்யலைன்னா இது என்னுடைய கடமை. கடமையில் எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்வது, என்னோட கடமையை செய்கிறேன், அவ்வளோதான். இந்த பாவனையோடு செய்தால் தான் கர்ம யோகமாக மாறுது. அது சுலபமாக சொல்லுவோம், அது எது செய்தாலும் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, அது விளைவு எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும். அதுதான் செயலிலும் செயல் விளைவிலும் வைக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் தான் கர்மயோகம். செயலில் என்ன பாவனை இருக்குன்னா, இது ஈஸ்வர அர்ப்பணமாக, இது எனக்கு இடப்பட்ட இறைவன் விட்ட கட்டளை, பிறகு பலன் வரும்போது ஈஸ்வர பிரசாதம். அப்போ கர்மயோகமாக மாறியாச்சுன்னு அர்த்தம். ஒன்றுமில்லை, உதாரணம் சொல்லணும்னா, இப்போ காலையில் எந்திரிச்சோன்னா பாலை அடுப்பில் வைக்கிறோம், நாம தான் டிகாஷன் போட்டு ஜம்முன்னு காஃபி சாப்பிட போகிறோம். பால் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அம்மா, சாமி படத்தில் வச்சு கிருஷ்ணா அர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. அதுதான் கர்மயோகம் செய்த. பெருக்கிறோம், துணி துவைக்கிறோம், சமைக்கிறோம், எல்லாம் இது இறைவனுக்கானது. நாம தான் சாப்பிட போகிறோம், இறைவன் வந்து சாப்பிட போகிறாரா என்ன, அந்த பாவனை. அப்புறம் அதில் என்ன நல்லா வந்தாலும் சரி, நல்லா வரலைன்னாலும் சரி, நான் செய்ய வேண்டியது ஒழுங்காச்சு. அது யோகா கர்மஷு கௌஷல்லாம் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். இன்னும் 3வது அத்தியாயத்து இதுக்கெல்லாம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். பகவான் அறிமுகம் தான் படுத்துறார். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல இங்கேயே முழு இதுவே இங்கே புரிஞ்சுக்க முடியாது. ஆமாம். ஆகவே நம்முடைய மனதை ரெண்டாக நாம் பிரிக்கிறோம். மனம் ரெண்டாக இல்லை, அதில் செயல் வேறுபாட்டால், இந்த ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க போகிறோம், அதில் ரெண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று மனமானது முதல்ல நினைப்பது, முதல் ஃபங்க்ஷன் நினைப்பது, மறப்பது. ஆமாம், எமோஷன் எல்லாம் அந்த மனசில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, எல்லா விதமான உணர்ச்சிகளும். அடுத்து மறப்பது,
அதுவும் மனசு தான். நினைக்க தெரிந்த மனமும் உனக்கு மறக்க தெரியாதாங்க. 2 மனம் வேணும். இந்த வார்த்தைகள் ஆமா. அனுபவிப்பது, உணர்வது, நினைப்பது, மறப்பது எல்லாம் மனதனுடைய செயல்பாடுகள். 2வது புத்தி. அதே மனசு தான், அதனுடைய செயல் என்ன? புத்தி. புத்தி என்றால் சிந்திப்பது. இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி சொல்றோம் பாருங்க, அதுவும் மனதனுடைய ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ். நிச்சயம் செய்வது. ஆமா, ஒருத்தரை பார்க்குறோம், மனசானது அவரை பார்க்க வச்சிடுது. பார்த்த உடனே கண்கள் என்ன பண்ணுது? அவர் உருவத்தை ரிப்போர்ட் பண்ணுது. ரிப்போர்ட் பண்ண உடனே புத்தி என்ன பண்ணுது? மனம், ஆமா ஒரு ஆளு தெரியுது. புத்தி என்ன பண்ணுது? இது யாரு? அது இவர் யாரு? புதுசா இருந்தா சரி, புதுசு. பழையவராக இருந்தா என்ன பண்ணும்? சித்தத்துல ஏற்கனவே பார்த்து பதிஞ்சிருக்கும் பாருங்க, அந்த சித்தத்துல இருந்து மெமரியில இருந்து என்ன பண்ண எடுத்து, ஆமா இவர் இல்லை, சோன்னு சோ இல்லையே, அவர் வேற மாதிரி இருப்பாரு, கிட்ட வந்து அவர் தான் அப்படி சொல்லி முடிவு பண்றது. அதெல்லாம் புத்தியுடைய வேலை. அந்த புத்திக்கு பின்னால் அந்த நேரத்தில் சித்தம் இருக்கும். ஆமா அவர் தான் நம்ம முடிவு பண்ணி வெளிப்படுத்தினா அது பேர் அகங்காரம். இது மனதனுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த காரணத்துக்கு வேலை. இங்க 2 தான் பார்க்குறோம். 2 ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் என்னென்ன? ஒன்று எமோஷனல் பர்சனாலிட்டி, மறப்பது, நினைப்பது, அனுபவிப்பது, உணர்வுகள் எல்லாம் கொட்டி கிடக்கிற இடம். 2வது இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி. 2ஆ பிரித்து மட்டும் இங்கே பார்ப்போம், 4ஆ பார்க்க வேண்டாம். பிறகு மனசை பற்றி ஒரு விசாரத்தை பின்னால் ஒரு இடத்துல வரும்போது நம்ம பார்க்கலாம். ஆக புத்தியினுடைய தன்மை இதுதான், மனம், புத்தி. புத்தியுடைய சுபாவம் இன்னொன்று இருக்கு. இயற்கையான தன்மை சிந்திப்பது, பிரித்தறிவது, தீர்மானம் செய்வது. சிந்திப்பது, பிரித்தறிவது, தீர்மானம் செய்வது, இதெல்லாம் புத்தியினுடைய தன்மை. எதை பலவாக அது பிரிந்து தீர்மானித்தாலும் நாம சிலதை பார்ப்போம். பல விஷயங்களை தீர்மானித்தாலும் நாம சிலதை பார்ப்போம், நமக்கு தேவையானது. முதல் விஷயம் தீர்மானிப்பதில் எது தர்மம், எது அதர்மம், எது தர்மம், எது அதர்மம், இது புத்தி தான் தீர்மானிக்கிறது. 2வது எது பொய், எது உண்மை, எது எப்பொழுதும் உள்ளது சத்தியம், எது எப்பொழுதும் இல்லாதது அது அசத்தியம், எது நித்தியம், எது அனித்தியம், எது வெறும் தோற்றம், எது என்றும் உள்ளது. இதெல்லாம் புத்தியில தான் தீர்மானம் பண்ணணும். இப்படி பிரித்து பார்ப்பது புத்தியினுடைய இயல்பு. இது யாருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது சொல்லி பார்த்தா மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட ஜீவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நாம இந்த சரீரத்தில் வெளிப்படலை. அதான் வாரியார் சுவாமி சொல்லுவார், நான் எந்த மொழி பேசலை, எந்த சரீரத்தில் வெளிப்படலை, நான் எந்த தேசத்தில் இல்லை பிறக்கலைன்னு சொல்லுவார். அழகா. அப்போ சும்மா கேட்ப என்ன இப்படி சொல்கிறாரு நினைப்போம். சாஸ்திர கருத்து அது. நாம் இந்த மனித உடலில் வெளிப்பட்டதுனால, அந்த மனித உடலில் வெளிப்பட்டதுனால, அந்த மனித உடலில் இருக்க மனதுனால இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த சக்தி மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மிருகங்களுக்கு இருக்கு இந்த மனசு. ஆனால் எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, தன்னுடைய உடம்பு அளவிற்கு மட்டுமே பார்த்து கொள்வதற்கு. பசிக்கு சாப்பிடும், தூக்கம் வந்தால் தூங்கும், தன்னுடைய இனத்தை பெருக்கி கொள்ளும், காலம் வந்தால் செத்து போயிடும். வேக சூடாமல் அழகாக கையாண்டு இருக்கார். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி இல்லை. அந்த 4 தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நாம் இந்த மனித உடலில் வெளிப்பட்டிருக்க வேண்டாமே சொல்லிப்போம். அப்போ மனித உடலில் பெற வேண்டியது வேற ஏதோ இருக்கு. ஆக ரொம்ப அழகா சொல்லுவார். நம்ம கண்ணாடி முன்ன போய் பார்க்குறோம், பார்த்த உடனே நம்ம இப்ப நான் இதுன்னு நமக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா? நான் மனிதன், இந்த தோற்றம் நம்முடைய தோற்றம் நமக்கு தெரிகின்றது, புரிந்து கொள்கின்றோம்.
மற்ற விலங்குகளுக்கு அது தோற்றத்தை அது கண்ணாடியில பார்த்தா கூட அந்த கண்ணாடியில் சண்டை போடும். என்னன்னா அது யாருன்னு தெரிஞ்சு சண்டை போடுதா, அல்ல வேற யாரும் நமக்கு போட்டி வந்து சண்டை போடுதா நமக்கு தெரியாது. ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம படத்தையே பார்த்து நம்ம இன்னைக்கு சண்டை போட்டிருக்குமா, ஒட்ட ஏதோ தகராறு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், என்ன கழண்டு போச்சுன்னு அர்த்தம். சந்தோஷமா என்ன பண்ணுவோம், அதெல்லாம் சரிப்படுத்துவோம். பண்றோமா இல்லையா? இருக்கு. ஆக நம்மை பற்றிய நான் மனிதன் என்ற அறிவு இந்த மனிதர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. மிருகங்களுக்கு, ஒரு நாய்க்கு நான் நாயின்னும், ஒரு ஆட்டுக்கு நான் ஆடுன்னு சொல்லி, ஒரு மாட்டுக்கு நான் மாடுன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அந்த உடல்ல இருந்தாவனா நமக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, நமக்கு தெரியாது. ஆக பகவான் எப்படி அமைத்துள்ளார் அந்த விலங்குகளை, அவைகள் அப்படியே ப்ரோக்ராம்டு லைஃப். அது ஒரு பசு இருக்குன்னா அது என்ன பண்ணும், புல்லை சாப்பிடும், கொள்ளை சாப்பிடும், புண்ணாக்கு சாப்பிடும், தவிடு சாப்பிடும், அவ்வளோதான். வைக்கோலை சாப்பிடும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, இந்த வைக்கோலை சாப்பிட்டு புண்ணாக்கை சாப்பிட்டு எதுனா ஒரு கடையில் போய் நல்லா கரமாக ஒரு மசாலா தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கும், ஒரு வத்த குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கும். ஒரு சிங்கமோ புளியோ எவ்வளோ பார்த்தாலும் எண்ணி சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சிடுச்சு. இந்த ஊருக்காரங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை, அது விஷயம் வேற. ஆமாம், ஒரு ஃபெரோஷியஸ் ஈட்டர்ஸ். சரி, அது ஒரு ஏரியாவுக்கு தகுந்தா போல இருக்கும். ஆமாம், அது போயிட்டு எனக்கு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நல்லா வெஜிடேரியன் ஃபுட்டாக வேணும்னு கேட்குமா, அது வாழ்க்கை இப்படி அமைச்சிருக்கு, அது அப்படியே தான் சாப்பிட்டு பழகிருக்கு. ஆனால் நாம தான் என்ன நிறைய விஷயங்கள் மாற்றி சாப்பிட்றோம், உணவுலேருந்து எல்லாத்தையும். அதெல்லாம் இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷமான தன்மைகள். நிறைய அப்படி யோசித்தோம்னா அது ஒரு தனியாக போயிட்டே இருக்கும். ஆக இப்படி புத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட புத்திக்கும் ஒரு நோய் வரும். அதுதான் இங்க கருத்துக்கு வந்துடணும். இந்த புத்திக்கு ஒரு நோய் வரும். மனித உடலுக்கு எப்படி நோய் வருமோ புத்திக்கு ஒரு நோய் வரும். என்னவா, உடலுக்கு நோய் போல மனதிற்கு நோய் வரும். நோய் வந்தா என்ன ஆகும், இந்த உடலுக்கு நோய் வந்தா அது உடலுடைய தன்மை இழந்து விட வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆக இந்த புத்தி இதை பிரிச்சு பார்த்தான்னு சொல்லி சொன்னா அந்த புத்தியோட தன்மை என்னவா, பிரித்தறிதல் சொல்லி பார்த்தோம். உண்மையை உண்மையாக உணர்வது, பொய்யை பொய்யாக புரிந்து கொள்வது. பகவான் ஒரு இடத்துல சொல்லுவார், பிறந்த உடனே புத்திக்கு அதன் சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் ஒரு நோய் வந்துடுதான். பிறந்ததிலிருந்து நோய் வந்துடுதான். அது தன்மையை இயல்பை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணிடுச்சான், மோகம் என்ற வசத்தில் ஆட்பட்டு விட்டது. ஆக புத்திக்கு வருகின்ற நோய் மோகம். அவன்தான் உடலுக்கு வருவது நோய் போல புத்திக்கு வருவது மோகம் என்ற நோய். அது என்னைக்கு வந்தது, பிறந்த அன்னிலேருந்து வந்துடுச்சு. அப்போ புத்தி என்ன பண்ணும், பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் காட்டும். ஆகவே மோகத்துக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா, சுகேஷு அஹித புத்தி, நன்மையில் அது நல்லதல்ல என்ற புத்தி, அஹிதேஷு ஹித புத்தி, நல்லது அல்லாததில் நன்மை என்கின்ற புத்தி. இதுதான் மோகம். சரியை தவறு என்றும் தவறு சரி என்றும், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் கருதுகின்ற ஒரு மயக்கம். இதுக்கு பேர் தான் புத்தி. புத்திக்கு லட்சணம் இது. மது சிகரெட் நமக்கு நல்லதா, ஆனா என்ன ஆகின்றது, நன்மை என்று செய்கின்றோம். கேட்டா வேதாந்தெல்லாம் பேசும். என்ன தெரியுங்களா, ஆமா எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம். எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம். அதை பிடிக்கிறவனும் செத்து தான் போறான், பிடிக்காதவனும் செத்து தான் போறான், பிடிக்கிறவனே பிடிக்காத சீக்கிரமே செத்து போறான். அதுவும் இருக்கு. ஆமா, அதனால சரி எல்லாம் இருக்கும், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு போயிடும் அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. அதுதான். ஆக உண்மையில் நமக்கு துன்பம் தந்தா கூட கேட்க மாட்டோம். ஏனென்றால் மோகம் என்ற மயக்கம் நம்முள் இருப்பது கூட தெரியாமல் மயங்கி இருக்கின்றோம். அதுதான் மோகம். மோகம் என்பது எனக்கு மயக்கம் இருக்கின்றது என்பது தெரியாத ஒரு மயக்கம்.
எது நமக்கு நல்லது இல்லையோ அதை தேடி கஷ்டப்பட்டு நாடி ஓடி வேண்டி விரும்பி வாங்கி வந்து விடுகின்றோம். தனக்கே நாசத்தை தருகின்ற தீமைக்குத்தான் எல்லாரும் காம்படிஷன், போட்டி இருக்கான். நன்மையை தருவதில் கூட்டம் குறைவாதான் இருக்கும். ஆமா, நன்மையை பெறுவதில் கூட்டம் குறைவாதான் இருக்கும். உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் ஒரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு. இப்பெல்லாம் பாட்டெல்லாம் தெரியாது. ஆமா, ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவது இங்கே சொல்லுங்க, உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் தான் இல்லையா? இவன் பொய்யை வாங்கி உண்மையை விட்டுட்டு ஓடி போடுறான். ஆக பகவான் இங்க சொல்றார், கர்மயோகப்படி வாழ்ந்தால் நான் மோகத்தை உனக்கு நீக்கி கொடுப்பேன். மோகத்தை நீக்கும் ஆயுதம் நம்முடைய புத்தி. அதுவே நோய் வசப்பட்டால் என்ன ஆகும்? மோகத்தை நீக்குவதற்கு பயன்படுவது புத்தி. அதுவே நோய் வாய்ப்பட்டு விட்டால் என்ன ஆகும்? நம்மிடத்துல அந்த மோகத்தை நீக்கி கொள்வதற்கு வேறு கருவி கிடையாதுன்னு சொல்றார். வேறு வழியே இல்லை. புத்தி விட்டா வேற வழி என்ன இருக்கு? புத்தி தாம ஒரு பெரிய கருவி. அதுவே நோய் வாய்ப்பட்டுட்டா என்ன பண்றது? கங்கையை நம்ம புனிதமாக்கிறது கங்கையில போய் மூழ்கிறோம். கங்கையை புனிதம் கெட்டு போடனா எப்படின்ற போல இருக்கு. ஆக நம்முடைய கண் எதிரே சில பேர் தவறை செய்து கொண்டிருப்பார்கள். நாமளும் அதை பார்ப்போம். சொன்னால் கேட்பானா, கேட்டானா, நாம கேட்டோமா? இல்ல. ஏன்? அதுதான் மோக கலிலம். அழகான வார்த்தை, மோக கலிலம். சொன்னால் கேட்க மாட்டார்கள். காரணம், மனம் மோக வசப்பட்டுள்ளதால். அப்படி அவர்களுக்கு எப்பொழுது அவர்கள் சரியாவார்கள்? அவர்களுக்காக புத்தி வந்தால், அப்படி புத்தி வந்து அவர்கள் நான் சரியாக வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது வேண்டுமானால் கேட்பார்கள். அதனால தான் சொல்லுவோம், அப்ப வேண்டுமானால் நம்முடைய ஹெல்ப்பை அவங்க விரும்பினா நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா மேலே வரலாம். இல்லை என்றால் நாம் யாரும் இந்த உலகத்தில் திருத்த முடியாதுன்னு பொதுவான நியதி. இல்லை, நான் அவர்களை திருத்தி விடுகின்றேன் என்று நீங்கள் முனைந்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். என்னவென்று? அவர்கள் திருத்த முடியாது என்று நீங்கள் திருந்து விடுவீர்கள். யூ வில் பி சக்சஸ்ஃபுல்லி டெஃபீட்டட். வெற்றிகரமாக தோல்வி அடைவீர்கள். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற கசப்பான உண்மைகள். அதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டுட்டாங்களே, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. என்ன பண்றது? அதனால தான் சொல்ல, நாம யாரையும் சொல்லி திருத்துவது கடினம், முடியாது. அவர்களாக உணரணும், உணர்ந்து சரியா முடிவெடுக்கணும். அவர்களுக்கு வேணும் நம்ம உதவி பண்ணலாம், தாஸ் பண்ணலாம். இனி இந்த மோகமானது என்ன செய்கின்றது? இதனுடைய செயல் என்ன? எது நிலையானதோ அதை மறைத்து நிலையற்ற ஒன்றை நிலையானதாக காட்டுகின்றது. எது நிலையானது? ஆத்மா. எது நிலையற்றது? ஆத்மா அல்லாதது அனாத்மா. இந்த ஆத்மா அனாத்மாவை இங்கு அறியாதது மட்டும் பிரச்சனை இல்லை, கலந்தும் வேறு புரிந்துள்ளது. இந்த ஆத்மா அனாத்மா அறிவு இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏனென்றால் ரொம்ப அழகான ஒரு கருத்து பாருங்க, ஆத்மா அனாத்மாவை அறியாதது கூட பிரச்சனை இல்லையா. ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் அசந்து தூங்குறோம், ஆத்மா தெரியுதா அனாத்மா தெரியுதா? ஒன்றும் தெரியல, மகிழ்ச்சியா இருக்கிறோம் இல்லை இல்லையா? ஆனால் இங்க ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் புரிந்து கொண்டதுதான் பெரிய ப்ராப்ளம். என்ன? ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் மாற்றி தவறாக கலந்து புரிந்து கொண்டுள்ளது தான் இங்க பிரச்சனை. இந்த கலந்து புரிந்து கொள்வது புத்தியில் வந்துள்ள மோகத்தினுடைய வெளிப்பாடு. எது அனித்தியமோ அதனுடைய நித்தியத்தையும், நித்தியமானதில் அனித்தியத்துவத்தையும் நாம் பார்க்கின்றோம். இதுதான் மோகத்தின் உச்சகட்டன்னு சொல்லிடுறார். மோகத்துக்கு அஸ்திவாரமே என்ன? ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் நித்தியத்தில்
அனித்தியத்துவத்தையும் அனித்தியத்துவத்தில் நித்தியத்துவத்தையும் பார்க்கின்ற தன்மை தான் மோகத்தினுடைய உச்சகட்டம். அதான் சொல்றார். இதுதான் மோகம். ஆத்ம அனாத்ம விபரீத ஞானம். இப்படி போட்டுங்க. மோகத்தினுடைய உச்சகட்டம் ஆத்ம அனாத்ம விபரீத ஞானம். அதுதான் மோக கலிலம். இனி இந்த வார்த்தை வந்த உடனே இந்த அர்த்தம் நம்ம மனசுக்கு வந்துடணும். ஸ்லோகத்தை படிக்கும்போது பாராயணம் பண்ணும்போது வாழ்வின் லட்சியம் எது என தெரியாது. பணம், உறவு, பதவி இவைகளே லட்சியமாக இருக்கின்றது. தவறில்லை, இவையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை சாஸ்திரத்துக்கு. அது நோக்கம் இல்லை. ஆனால் இவையே இறுதியானது, என்னுடைய இறுதி லட்சியம் நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் நான் தவறு பண்றேன்னு சொல்றது. பொருள், வீடு, உறவு இல்லாமல் வாழ முடியாது. இல்லாம வாழ முடியாது. வாழ்வுக்கு சாதனங்கள் இவையே தவிர, ஆனால் இதுவே சாத்தியமாக புத்தியானது நினைத்து விட்டது. அதுதான் அங்க செய்ததுக்கு தவறு. இதுதான் வாழ்க்கையுடைய சாத்தியம் அப்படின்னு நினைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் சாதனம் தான். எதை அடைய? மோட்சத்தை அடைய, நிறைவை அடைய, பூர்ணத்துவத்தை அடைய அப்படின்னு தெரியல. மோகத்துல மூழ்கி விட்டது. சாதனமே இங்கு சாத்தியமாகி விடுகின்றது. அதுதான் மோகம். எதையும் அடையணும் அடையணும் என்று அடைந்த பிற்பாடும் அடைய வேண்டியது இருந்து கொண்டிருக்கும் பாருங்க. அப்படி நம்முடைய மனதை வைத்திருப்பதற்கு பெயர் தான் மோகம். இந்த மோகத்தை நிறைய விஷயங்கள் சொல்றோம். மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.